ஓகே மன்னவனூர் போக ரெடியா? குட் மார்னிங் கைஸ். இப்போ வந்து டே நம்பர் 1 நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூர். ஸோ நேற்று வந்து ரீச் ஆனோம். நேற்று இங்கே கொஞ்சம் நம்மளுடைய இதுக்குள்ளேயே எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அங்கேயே சுற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 1 நம்ம வந்து மன்னவனூர் கிராமம் கிளம்புறோம். இந்த ஹோட்டல் தமிழ்நாடுல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 நாளைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். டீலக்ஸ் ரூம் சூப்பராக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 3 நாளுக்குமே எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம். நீங்கள் கொடைக்கானல் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கு. எப்படி இருக்கு கொடைக்கானல்? சூப்பராக இருக்கு. ஸோ மன்னவனூர் போயிட்டு இருக்கோம். மன்னவனூர் போயிட்டு என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் காட்டுறோம். ஓகே மன்னவனூர் போக ரெடியா? கொடைக்கானல்ல இருந்து மன்னவனூர் லேக் போகிறதுக்கு 35 கிலோமீட்டர் காட் செக்ஷன்ல ஆகும். ஸோ 1.25 மணி நேரம் ஆயிடும். கூகுள் மேப் யூஸ் பண்ணி போவாதீங்க, நடுவில் கண்டிப்பாக நெட்வொர்க் எடுக்காது. அப்படி கூகுள் மேப்பை தான் நம்பி போகிறோம் அப்படின்னா ரூட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க. மன்னவனூர் போகணும் அப்படின்னா மொயர் பாயிண்ட் ரோடு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜங்ஷன் வரும். அதில் வந்து ரைட் சைடில் ஒரு ஷார்ப் யூ டர்ன் இறங்கும். ஸோ அதில் இறங்கிடுங்க, மறந்துடாதீங்க. 2 hours later. பயங்கர ரேஷ் டிரைவிங். மலையில இருந்து கீழே இறங்குறவங்க ரொம்ப ரூடா போறாங்க, கத்திக்கிட்டு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ரேஷா இருக்கானுங்க பசங்க எல்லாம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப நமக்குன்ட்டு இல்லை, அவங்களுக்கே தான், அவங்களுக்கும் அவங்க பார்க்கணும். அவங்களால சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க? மன்னவனூர் லேக் 5 கிலோமீட்டர்ஸ். அப்பாடா. மன்னவனூர் நெருங்க நெருங்க வியூ பாயிண்ட்ஸ் நிறைய வருதுங்க. நிறைய பேர் இறங்கி அதை பார்த்துட்டு வந்தாங்க. நம்ம டிரைவர் சோம்பேறின்றதுனால வண்டி நேரம் மன்னவனூர் தான் போகும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து கூகுள் மேப்பை நம்பி எங்கேயும் வெளியே வந்துடாதீங்க. இந்த மாதிரி தூரமாலாம் போறீங்கன்னா இவன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தான். இவன் வந்து டாம் மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் ராபிட் ஃபார்ம்குள்ள வரும். ஃபைனலா மன்னவனூர் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வந்து ராபிட் ஃபார்முக்கு போயிட்டோம். ஸோ நீங்கள் வந்து கார்லேயே உள்ளே வந்துடலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் கார் வேண்டாம்னு நினச்சி வெளியே பார்க் பண்ணோம். அப்புறம் தான் சொன்னாங்க உள்ளே போகணுன்ட்டு. ஸோ காரை வந்து எடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே வர வேண்டியதான். 20 rupees per head. ஓகே, வாவ், குட்டுக்கு ஃப்ரீயா? ஸோ டிக்கெட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படி கீழே இறங்கிட்டோம். வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்கு. பார்க்கிங்ல இருந்த வியூ பாயிண்ட் பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு இந்த இடம் சூப்பரா இருக்க போகுதுன்னு. இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாவாங்க. காரை விட்டு இறங்குனதுமே கண்ணில் பார்த்தது இந்த ஃபுட் ஸ்டால்ஸ் தான். பட் உள்ள போயிட்டு வந்து ரிட்டர்ன்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. உள்ள என்டர் ஆகிற இடத்துல ஹார்ஸ் ரைடு தான் ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டுச்சு. இந்த மாதிரி வேலியில ஹார்ஸ் ரைடு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு பாப்பா கிட்ட சொன்னேன். பாப்பாவும் அவ தாத்தாவும் சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஹார்ஸ் ரைட் போறதுக்கு 100 rupees வாங்குறாங்க. கிட்ஸுக்கும் 100 rupees தான். ஸோ அப்பா அண்ட் பாப்பா போறதுக்கு 200 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. பட் வேலி வியூல ஹார்ஸ் ரைடு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த மாமா தான் ஓட்டினாரு. ஆனா நான் தான் ஓட்டின மாதிரி நானே ஃபீல் பண்ணேன். அந்த வேல்யூ பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நான் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன்.
ஹார்ஸ் ரைஸ்ட முடிச்சுட்டு உள்ள போனா ரேபிட் ஃபார்ம் இருந்தது. இங்க வந்து என்னென்ன ரேபிட் ப்ரீட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத இங்க அழகா போர்டில் போட்டிருக்காங்க. ஒயிட் ஜெயண்ட், சோவியட், இந்த மாதிரி டச், இந்த மாதிரி பிளாக் ப்ரௌன் அப்படின்னு ஒன்றில் அவங்க மறைச்சிட்டாங்க. அதெல்லாமே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஸோ உள்ளே இருக்கும். இதான் ஒயிட் ஜெயண்ட். ரேபிட் ஃபார்ம் எல்லா ப்ரீட்ஸுமே சேர்த்து மொத்தமாக 600 ரேபிட்ஸ் கிட்ட இருக்குதான். ஸோ யூஸ்வலாக இது போல் ரேபிட் ஷெட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெருசாக ஸ்மெல் எதுவுமே வரல. இங்கே குட்டி ரேபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருக்குது. அழகாக இருக்கு பாரு. நிறைய ரேபிட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்துச்சு. அதெல்லாமே தனி கேஜில் வச்சுருந்தாங்க. அது பிரெக்னன்ட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ப்ளீடிங்கும் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக யூக்கலிப்டஸ் ஆயில், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயின் ஆயில், இது எல்லாமே கூட விற்கிறாங்க போல். மொத்தத்தில் ரேபிட் ஃபார்ம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே பல வெரைட்டிஸ் ரேபிட்ஸை பார்த்துட்டு ஷீப் ஃபார்முக்கு போனோம். பட் ஷீப்ஸ் எல்லாமே மேய அனுப்பிட்டாங்களாம். அதனால பயங்கர டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. பட் பரவாயில்லன்ட்டு அப்படியே நாங்கள் அந்த வேலி வியூ பாயிண்ட்டை வந்து போயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஷீப் ஃபுட்டு எல்லாம் இதில் தான் போடுவாங்க போல் பேசின்னு. ஸோ ஷீப்ஸ் எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிடுச்சா. நம்மளோட பேட் லக், ஷீப் எதையும் பார்க்க முடியல. 4 மணிக்கு தான் ஷீப்ஸ் வரும். இங்கேருந்து பாரு ஷீப் தெரியுது. அப்போ இங்கே வந்து பைனாக்குலர் வச்சு பாரு, அங்கே பாரு ஷீப். இந்த வேலி அண்ட் லேக் ஸ்பாட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் போல் இருக்குது. இந்த 90s படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட ஒரு 40 பேர் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அது போல் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது வந்து வர்த்துடா, சூப்பரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வளைச்சு வளைச்சு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு ஒரு அக்கா வந்து ஃப்ரெஷ்ஷாக மோர், கடலை எல்லாம் கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாப்பா மட்டும்தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வெளில வந்து கேரட்டு, கார்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து வந்து மன்னவனூர் லேக் பாயிண்ட் கிளம்பலாம்னு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே என்னென்ன கடைங்கள்லாம் இருக்குது? ஐஸ்கிரீம் கடை இருக்குது, கேரட் இருக்குது, பழம், இந்த லோக்கல் இதெல்லாம் இருக்குது. பூண்டு, மலை பூண்டு, அப்போ சோளம் இருக்குது. ஆமாம். ஸோ ஃபைனலி நம்ம மன்னவனூர் லேக் வந்துட்டோம். மன்னவனூர் எக்கோ டூரிஸ்ட் பார்க்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அடல்ட்ஸ்க்கு 30 rupees என்ட்ரி, கிட்ஸுக்கு வந்து 20 rupees என்ட்ரி. பரிசலில் போனோன்னா 100 rupees இங்கேயே பே பண்ணிடணும். அப்புறம் குதிரைக்கும் நீங்கள் இங்கேயே அதுக்கும் 100 rupees இங்கேயே பே பண்ணிடணும். ஜிப்லைன் இருக்குது. ஜிப்லைனில் போனோன்னா நீங்கள் 45 to 75 kgக்குள்ளே இருக்கணும். அதுக்கு வந்து 500 rupees. அது அங்கே போய் பே பண்ணிக்கணும். வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து ஃபுல்லாக மந்தரை தான். ஸோ பெரியவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும். நீங்கள் வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே நடந்து தான் வரணும். என் மாமனார் மாமியாரை பாருங்கள், வயசானவங்க வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். டைமிங் இருக்குது. மார்னிங் 10 to 4:30 வரைக்கும் தான். எவ்வளோ ஏர்லியாக வரீங்களோ அவ்வளோ குட். Wow, there's a play area. இது மட்டும் இல்லை, போக போக மேடு ஏறுது. பாதை வந்து சரியா இல்லை. ஸோ என் மதர் இன் லா வந்து மேலே ஏறி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. அதனால அவங்கள வந்து இங்கே ஒரு சில்ட்ரன் பிளே ஏரியாவில் சேஃபாக உட்கார வச்சுட்டு அப்படியே நாங்கள் மட்டும் கண்டினியூ பண்ணோம். டாய்லெட்ஸ் இருக்கு, பயோ டாய்லெட்ஸ். ஓடு நீ இந்த இடத்துல எல்லாம் ஓடு 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 ஓடு. அங்கே பயங்கரமாக ஃபாரின் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன் ஃபாரின் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானும் வந்திருக்கேன். பல்பு வாங்கினேன்னா அப்படியே எனக்கு ஜாலியாக அடிப்பேன். உங்களை தூரம் கூப்பிட்டு வந்து மன்னவனூர் பிளான் வந்து என்னோடது தான். ஸோ வரும்போது ஆக்சுவலாக ரொம்ப சூடாக இருந்துது. ஆனால் இப்போ நல்லா ஜில்லுன்ட் ஆயிட்டு 2 kilometer பையா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தோம். இந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் பெருசாக டெவலப் ஆகலைங்க. ஸோ குண்டும் புளியாக தான் இருக்குது. இதில் வந்து ஸ்டீப்பாக வேற ஒரு மேடு ஏறுது. ஸோ பெரியவங்களை வந்து கூட்டிகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி பப்புங்க, இப்போ தண்ணி போகுது. முடியலடா சாமி. ஆனால் மேடு ஏறினதும் வேற லெவலில் வியூ இருந்தது. லேக் பரிசல் எல்லாமே பார்த்ததுமே செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்துருக்கு முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் சீசன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாம் உள்ளே வாங்கியிருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் இதில் வந்து பரிசலில் போகிறோம். ஏன்னா பரிசல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இல்லை.
நாங்கள் இன்னைக்கு பரிசலில் போகிறோம். இன்னொரு பரிசல் வந்துட்டு இருக்கு, அது வந்ததும் நம்ம அதில் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ லைஃப் ஜாக்கெட் அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டேன். அதே போல் அப்பாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாப்பா ரெடி. அப்போ டோக்கன் எடுத்து வச்சுக்கோங்க, கையில் டிக்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. A few minutes later. பரிசல்ல இதுதான் கைஸ் எனக்கும் பாப்பாக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏறி உட்காரும் போதே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் பரிசல் கிளம்பினதுமே வேற ஃபீல்ல இருந்தது. சுற்றி வேலி நடுவில் வந்து நம்ம பரிசல், அது வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்குமே நான் சொல்கிறது புரியும். அங்கே பரிசலில் போயிட்டு இருக்கும்போதே ஃபாரஸ்ட்டில் திடீர்னு தாறுமாறாக தீப்பிடிச்சு எரிய தொடங்கிருச்சு. என்னன்னா கொடைக்கானல் டூரிசம் ஸ்பாட் எல்லாமே ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம் கண்ட்ரோலில் வரும். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வரும். பட் ரீசெண்டாக கொடைக்கானலை சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஃபயரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. சில டூரிஸ்டோட கேர்லெஸ்னஸ்னால இப்படி ஆகுது அப்படின்னு பரிசல் ஓட்டுற அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸ்டாஃப்ஸே பார்த்து பதட்டம் ஆயிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அப்படி தைரியத்தை சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய ரவுண்டாக சூப்பராக அடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. டே ஃபுல்லாக வெயில், பட் சில்லுன்னு ப்ரீஸ் வேற செம்மையாக இருந்துச்சு. இங்கே இருந்து ஜிப்லைன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அதில் ஆனால் மேக்ஸிமம் 75 kgs தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா என் ஹஸ்பண்ட் போய் இதையுமே நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. பரிசல் போட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே நேராக லோக்கல் ஃப்ரூட் ஷாப்பில் போயிட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மன்னவனூரில் வளர்கிற இந்த லோக்கல் ஃப்ரூட்ஸு, டீ டொமேட்டோ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மொத்தமாக இன்னைக்கு எவ்வளோ ஆச்சுன்னா என்ட்ரி டிக்கெட்ஸ், ஹார்ஸ் ரைடு, பரிசல், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 rupees ஆயிருக்கும். பெட்ரோல் சஃபிஷியண்டாக இருந்ததுனால நம்ம வந்து டாப் அப் பண்ணலை. அதுக்கப்புறமா இது முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு 1000 rupees ஆச்சு. ஸோ மொத்தமாக 2000 rupeesல டே 1 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் vlogல மஞ்சுமல் பாய்ஸ் சுத்தின அட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். மிஸ் பண்ணாதீங்க. பாய். செலவுக்குமா என்னது வாங்கிட்டாமா செலவுக்கு? அவன் 200 ரூபா வச்சிருக்கான், காலி பண்ணிடலாம் வா.